படம் நல்லா இருக்குண்ணா. சூப்பராக இருந்துச்சு. ஓகே. பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா பாதுகாப்பு கொடுக்கணும். போர் அடிக்கலாம். நல்லா இருந்துச்சு. ஓகே 75% ஓகே நல்லா இருக்கு. பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். இன்னொரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம் சார். நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார். சென்டிமெண்ட்டாக மெசேஜ் வந்து ஒரு பாதுகாப்பு பற்றி, பெண்களுக்கான பாதுகாப்பு பற்றி நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு சார். தப்பு பண்ணுறவங்களுக்குலாம் தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. பார்க்கலாம் சார். நல்லா இருந்துச்சு சார். இன்ட்ரோலுக்கு அப்புறம் நல்லா இருந்துச்சு சார். ஓகே சார். படம் அது அந்த மலை 600 அடிக்கு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மலை உயரத்துலேருந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படிப்புக்கு பசங்களுக்கு சொல்லி தர்ற இதெல்லாம் நல்லா தான் இருந்தது. படம் பார்க்கலாம், குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். என்னங்கம்மா? இல்லை, இந்த கதைக்கு வந்து இந்த டாக்டர் வந்து படிக்கிறாங்க, நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காமெடி ஒரு ஃபஸ்ட்டு தான் கொஞ்சம் காமெடி, அதுக்கப்புறம் காமெடி கிடையாது. ஃபஸ்ட்டு கொஞ்சம் காமெடி வருது, இதெல்லாம் காமெடியெல்லாம் கிடையாது. தாராளம் ஃபேமிலி வந்து பார்க்கலாம். ஒன்றும் அசிங்கம்லாம் எதுவுமே இல்லை. அதெல்லாம் நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், ரொம்ப நல்லா இருக்குது. ஆமாம், நல்லா வித்தியாசமாக இருக்குது. கேமரா நல்லா இருக்குது, இப்போ ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்குது. அது போக வந்து போகினால பண்டிகை தானே, அதனால் பண்டிகை பேர் இருக்குது. மகிழ்ச்சி. மெசேஜ் என்ன தவறு நடக்குது, டிஜிட்டல் தானே. இந்த டிஜிட்டல் பேக் நடக்கல சம்பவம் தான், வேற ஒன்று. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. நன்றி. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி படம் தான். நன்றி. படம் சூப்பராக இருக்குது சார். மெசேஜ் வந்து ஒரு பெண்கள் சமுதாயத்தை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். இல்லை சார், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கண்டென்ட் இருக்குது சார். ஆனால் இந்த கண்டென்ட் அவர் சொல்ல வந்த விதம் நல்லா இருக்கு. எங்கேயோ இருந்து ஒரு மலை மேலேருந்து ஒரு பொண்ணு வந்து படிக்க வந்து அந்த பொண்ணு டாக்டர் ஆகி என்ன ஒன்று அதை டாக்டர் ஆக்கியிருந்துருக்கலாம். பட் ஆனால் அது மெசேஜ் வேறு மாதிரி இருக்குது. கரெக்ட், நல்லா இருக்கு. ஆனால் இதை மக்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். தேங்க்யூ. படம் நல்லா இருக்குப்பா. நல்லா நடிச்சிருக்காரு. இப்போ என்னன்னா அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த பொண்ணு இருக்கு இல்லைங்களா, அது நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொருத்தர் அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க இருக்காங்களா, அதுவும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த குட்டி பையன் நடிச்சிருக்கலாம், அதுவும் நல்லா நடிச்சிருக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லா இருக்குது. அந்த ரூமில் இருக்கும்போது எல்லாம் அந்த அதிர்து எல்லாம் அது வச்சு அது கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் சின்ன பசங்க பார்க்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும். பெரியவங்க வேணால் எல்லாம் பார்க்கலாம், அது பயம் இல்லாத இருக்கும். ஓகே, பாட்டுலாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் ஃபேமிலியோடு நல்லா பார்க்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை. குழுவினருடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நாங்கள் சத்தியமாக எதிர்பார்க்கல மக்கள் இவ்வளோ பெரிய வெற்றியை கொடுப்பாங்கன்ட்டு. காலைல 9 மணிக்கு ஷோ ஆரம்பிச்சுது. குறைஞ்ச எண்ணிக்கையில் மக்கள் வருவாங்கன்னு நினச்சா தேட்டர் ஃபுல்லு. அது மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அது காரணம் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களும். எங்கள் டீம் சார்பாக ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேன். மார்னிங் வந்து தேட்டரில் வந்து நிறைய கூட்டம் வரணும் அப்படிங்கிறது எல்லா நடிகர்களுக்கும் எல்லா இயக்குநர்களுக்குமே அது ஒரு பெரிய கனவு. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய படம் போகி வந்து இன்றைக்கி தேட்டர் வந்து ஹவுஸ்ஃபுல்லாகி இன்றைக்கி சக்ஸஸாக எல்லாருமே வந்து ரிவ்யூ கொடுத்துட்டு போகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய இயக்குனர் திரு விஜயசேகரன் அவர்களுக்கு வந்து நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ இந்த டோட்டல் டீமுக்கும் வந்து நான் பெரிய நன்றி நான் சொல்லிக்கிறேன். எல்லாருமே மியூசிக் டைரக்டர்லேருந்து கேமராமேன்லேருந்து ஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே என் கூட நடித்த ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே ரொம்ப உயிரை கொடுத்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து முக்கியமாக வந்து பெண்களுக்கு மட்டுமே வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு படமாக இந்த படம் இருக்குது. ரொம்ப பெரிய மெசேஜ். இன்றைக்கி நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரிய வயதானவங்க வரைக்குமே நீங்கள் வந்து பாலியல் வன்கொடுமை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது மாற மாட்டேங்குது. ஸோ உயிரோடு இருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அது கிடையாது. இறந்தவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முக்கியமான கருவு. தயவு செஞ்சு பெண்கள் எல்லாருமே இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே, முக்கியமாக சொல்கிறேன், பெண் குழந்தை பற்றி எல்லாருக்குமே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வேல்யூவான படமாக இருக்கும். ஸோ ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நான் மிக்க நன்றியை சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள். மக்கள் எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இறைவனோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்பவுமே இருக்கணும். ரொம்ப நன்றி. என் பேர் மரியா மனோகர். இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கிறேன். முதல்ல வந்து இயக்குனர் விஜயசேகரன் அவர்களுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் ஒரு அற்புதமான வாய்ப்பு
எனக்கு மியூசிக்கலாக இந்த படம் வந்து ஒரு பெரிய சேலஞ்சு. இன்றைக்கி தேட்டரில் பார்க்கும்போது நாங்கள் நினச்ச அவுட்புட் வந்துருக்குது. ஆடியன்ஸும் அந்த அளவுக்கு அவங்க என்ஜாய் பண்ணாங்க. சாங்ஸ் ஆகட்டும், ரீ ரெக்கார்டிங் ஆகட்டும். ப்ளஸ் இதில் வந்து என்னோட பணிபுரிஞ்ச கவிஞர் சிநேகனுக்கும் மற்றும் பாடகிகள் எல்லாரீஸ்வரி மேம் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க, பிரியா ஹேமேஷ் பாடியிருக்கிறாங்க, சிங்கர் கற்பகம் பாடியிருக்கிறாங்க. இப்படி நிறையா மற்றும் பணிபுரிஞ்ச கீபோர்டிஸ்ட்டு நிறைய பேருடைய உழைப்பு இதில் வந்து இன்றைக்கி வந்து கேட்கும்போது அவ்வளவு அருமையாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு பாராட்டுறாங்க. முக்கியமாக வந்து சுவாசிகா மேம் அவங்க நடித்த சீனு உண்மை இயக்குனர் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய டஃபஸ்ட்டு ஜாப் கொடுத்தாரு. ஏன்னா அது ஒரு லென்த்தி சீனு. அந்த சீனில் மியூசிக்கும் தனியாக கேட்கணும், எஃபெக்ட்ஸ் தனியாக கேட்கணும், வாய்ஸ் தனியாக கேட்கணும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு எஃபர்ட் எடுத்து அது ஒர்க் பண்ணணும். அந்த சீனு அது தேட்டரில் பார்க்கும்போது அவ்வளவு இதாக வந்திருக்கு. அந்த யதார்த்தமான நம்ம பார்க்கும்போதே நமக்கே அந்த ஒரு த்ரில், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஃபீல் கிடைக்குது. அதாவது எவ்வளோ தரம் நாங்கள் பார்த்தாலும் முத தரையாக நான் தேட்டரில் அந்த ஆடியன்ஸோட பார்க்கும்போது உண்மையிலே எங்களுக்கே அந்த த்ரில் இதாகுது. கண்டிப்பாக நீங்களும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நீங்கள்